சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணை இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்துள்ளேன். நான் சொல்வதை ஒரு முறை முழுமையாக கேள். கண் இமைக்கும் நேரத்தில் உன் துணை இன்று தப்பித்து இருக்கிறார். அதை பற்றி உன்னிடம் நான் கூற வேண்டும். எத்தனையோ நாள் உன் துணையை பார்த்து காலங்கள் கடந்து விட்டது. உன் வாழ்க்கையில் எப்பொழுது என் துணையை காண்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நீ காத்து கிடக்கின்றாய். அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் உன் துணையை நீ பார்க்க வேண்டும் என்று நானும் திட்டம் போட்டு கொண்டு தான் இருக்கிறேன். கூடிய விரைவில் அதை நான் நிறைவேற்றியும் விடுவேன். தடங்களாகிக் கொண்டே செல்லும் உங்கள் உறவின் சேர்க்கை கூடிய விரைவில் நான் சரி செய்து தருகிறேன். ஏனோ தெரியவில்லை, உன் வாழ்க்கையில் இடையூறுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இது சில காலமாகத்தான் நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது உனக்கு தாயாராகும் நேரத்தில் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளும் உருவாகிறது. ஆனால் காலம் ஒரு நாள் உனக்கு கை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை மட்டும் நீ ஒரு நாளும் கைவிடாமல் பற்றிக்கொள். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து இருப்பதை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது. உனக்கான அத்தனை வாய்ப்பும் வரும். அந்த காலமும் உன்னை நெருங்கித்தான் இருக்கிறது. இதற்கிடையில் உன் துணைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும் காலம் வந்துள்ளது. இந்த ஆபத்தில் அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தே தீர வேண்டும் என்ற அந்த கணக்கு இருக்கிறது. இதிலிருந்து அவர் தப்பிப்பாரா என்று நீயும் யோசித்து கொண்டு தான் இருப்பாய். காலம் அதன் கடமையை செய்து கொண்டு தான் இருக்கிறது. நல்லவர்களுக்கு நல்லதையும் தீயவர்களுக்கு தீயதையும் தான் செய்து கொண்டிருக்கும். அந்தந்த நேரம் வரும் வரை உன்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு இன்றும் நீ அனாதையாக நிற்கிறாய் என்று வேதனைப்படுகிறாய். இதற்கு முழு காரணம் அவர்கள்தானே. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்வது அது எப்படி அவர் வாழ்க்கையாக இருக்கும்? உன் துணை இது போல தவறுகளை தானே செய்து கொண்டிருக்கிறாய். நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க கூட ஆள் இல்லாமல் இப்பொழுது அவர் இஷ்டப்படி வாழ்க்கையை நடத்தி வருகிறார். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று தலையில் எழுதி இருக்கிறது. அதனால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா இந்த கர்ம வினையில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். இன்று உன் துணைக்கு ஒரு ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து கண் இமைக்கும் நேரத்தில் காப்பாற்றப்பட்டார். அவர் காப்பாற்றப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாம் அதற்கு முழுக்க காரணம் நீதான். உன்னுடன் வாழ வேண்டும் என்றும் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடுமே என்று தான் அவரை காப்பாற்றி இருக்கிறேன். நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று உன் துணையை நான் காப்பாற்றி விட்டேன். தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.